ஆல்ரெடி உங்களுக்கு எதிராக இருக்கிற வீடியோ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை எதிர்த்து வாதாடுற திறமையான வக்கீல் நம்ம கிட்ட இல்ல. அதனால நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நீங்க பிரபலியத்தைய கொல்லலங்கிறதுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இருந்தாதான் நீங்க தப்பிக்க முடியும். அம்மா, அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்கேஜே? அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏஜே ப்ளீஸ் நல்லா யோசிங்க. டைம் ஆக ஆக ஹாசினி பக்குக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. அவ நம்மள சுத்தி வளைச்சிட்டா. இப்படியே போச்சுனா அவ ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நல்லா யோசிங்க, அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு. நான் ரொம்ப யோசிச்சேன், ஆனா ஞாபகமே வர மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு ஞாபகம் வந்தா நான் உடனே உங்களை கூப்பிட்டு சொல்றேன். நான் கிளம்புறேன். சீக்கிரமா யோசிங்க, அப்புறம் ஹாசினி ஜெயிச்சிருவா. அர்ச்சனா ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்துருச்சா? பென்ட்ரைவ் எங்க இருக்கு சொல்லுங்க ஏஜே. என்னோட கபோர்ட்ல தான் இருக்கணும். கபோர்ட் தவிர வேற எங்கேயோ போக சான்ஸே இல்ல. நீங்க அங்கேயே தேடுங்க. இது போதும், நான் இப்பவே போய் தேடுறேன். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேனா அதை வச்சு எப்படியாவது உங்களை விடுதலை செஞ்சிருவேன். ஓகே ஓகே, சீக்கிரமா அது பண்ணுங்க. வெளியே வந்து நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஹாசினிக்கு முடிவு கட்டணும். சரி ஏஜே, நீங்க நிம்மதியா இருங்க. நான் வரேன். பாத்தீங்களா, உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை கொலை பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. உங்களுக்காக அழற மாதிரி நடிச்சு உங்களை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள கொலைகார கூட்டம்னு தெரியாம நீங்களும் அவங்க சொல்றதே நம்புறீங்க. ஹாசினி, கவலைப்படாதம்மா. ஏஜேவுக்கு ஒன்னும் ஆகாது. அந்த படுபாவிங்க திட்டம் நிறைவேறாது. நீ தைரியமா இரு. இல்ல பாட்டி, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகாம இருந்திருந்தா ஹிட்லர் அநியாயமா சாவடிச்சிருப்பாங்க. ஹிட்லர் பாவம், யாருக்கும் எந்த கெட்டதும் செஞ்சதே கிடையாது. அவரை போய் கொல்ல துணிஞ்சிட்டாங்களே. ஹிட்லர் அவர் மருமகளுங்களை மகளுங்க மாதிரி தான் பாத்துக்கிறாரு. அவர் உப்ப தின்னுட்டு அவருக்கே துரோகம் பண்றாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுமா. ஏஜேவை கொலை செய்ய பாக்குறாங்கன்னா இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது. இப்பவே போய் ஏஜே கிட்ட உண்மை சொல்லிடுவோம். உன் மருமகங்க உன்னை வெளியே கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணல, உன்னை மேல அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்றாங்கன்னு உடச்சு சொல்லிடுவோம். வா. பாட்டி, இல்ல வேண்டாம் பாட்டி. ஏம்மா? ஹிட்லர் கண்டிப்பா நம்ப மாட்டாரு பாட்டி. நாம ஏதோ மருமகளுங்க மேல வீண் பழி போடுறதா நினைப்பாரு. என்கவுண்டர் பிளான நான் தான் போட்டேன்னு மருமகளுங்க ஏன் மேலேயே திருப்பி விட்டுருவாளுங்க. அவரும் கேள்வி கேட்காம நம்பிடுவாரு. இன்னும் என் மேல வெறுப்பு தான் அதிகமாகும் பாட்டி. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இந்த விக்ரம் சொல்லிட்டு இருந்தான்ல, இப்ப ஏன் ஏஜேவை கொலை பண்ண துடிக்கிறான்? அப்போ ஏஜே தப்பிச்சிருவான்னு அவங்களுக்கு தெரியுது. அதான் கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. இனிமே நாம உஷாரா இருக்கணும். நாம என்ன உஷாரா இருந்து என்ன பண்றது பாட்டி? உண்மைய சொல்ற நம்மள ஹிட்லர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அவரு நல்ல லாயரை பார்க்க சொன்னா அந்த விக்ரம் எப்படியாவது தடுத்து விட்டுறான். நம்ம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஹிட்லரும் ஒத்துக்க மாட்டாரு. பாத்தீங்களா பாட்டிய நிலைமைய? இப்படியே போனா
ஹிட்லரை நான் இழந்துருவேணும்னு பயமா இருக்கு பாட்டி. நான் அவர் பக்கத்துல இல்லைங்கிற வேதனையை விட அவர் கூட கொலைக்காரங்க இருக்காங்கங்கிறது தான் பயமா இருக்கு. அவரை காப்பாத்துற எல்லா வழியையும் அடைச்சா நான் என்னதான் பண்ணுவேன் பாட்டி? நமக்குன்னு இப்போ யாருமே இல்லையா? இப்படியே போனா அவரை தூக்குல போடுறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் பாட்டி. ஏய், இத பாரு, இப்ப எதுக்கு அழுவுற? கெட்டவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நாம எதுக்காக அழணும்? நீ யாரு நினைச்சு கவலைப்படாதம்மா. நமக்கு கை கொடுக்க ஆள் இருக்கு. கடவுள் இருக்காருமா, அவரை நம்பு. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கைவிட்டா என்னம்மா, உன் கை இருக்குல்ல. கடவுள்கிட்ட கையேந்தி நில்லு, மனமுருக வேண்டு. உனக்கு நல்லது செய்யாம வேற யாருக்குமா நல்லது செய்ய போறாரு? சமயபுரத்த மாரியம்மனை வேண்டிக்கம்மா. அவ போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ரோட்ல மடிப்பிச்ச கேளு. ரோட்ல போறவங்க வர்றவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. தெய்வ சக்தியும் மக்கள் சக்தியும் ஒன்னு சேர்ந்து அது ஒரு அபூர்வ சக்தியா மாறும். அது உன் எதிரிகளை விரட்டும், ஏஜேவை காப்பாத்தும். உண்மைதான் பாட்டி. எனக்கு யாரும் இல்லையேன்னு கவலைப்பட்டேன். எனக்கு கடவுள் இருக்காரு. என்னையும் ஹிட்லரையும் கண்டிப்பா காப்பாத்துவாரு. கண்ணுல எந்த சாமியெல்லாம் படுதோ அவங்க கிட்ட எல்லாம் வேண்டு. நல்லவங்களை கைவிட மாட்டாருமா. போ. எனக்கு அம்மா இல்ல, அதான் அம்மனை தேடி வந்திருக்கேன். என் கோரிக்கையை நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கையில உன்னை தேடி வரல. நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சரணாகதி ஆகிறதுக்கு வந்திருக்கேன். என் ஹிட்லர் எப்படியாவது காப்பாத்து. எங்க எதிரிகளோட துரோகிங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நேருக்கு நேரா மோதி குத்து சண்டையில ஜெயிச்சனா முதுகுக்கு பின்னால குத்துறவங்கள சமாளிக்கவே முடியல. எப்படியோ என்கவுண்டர்ல இருந்து ஹிட்லரை காப்பாத்திட்ட. இனிமே நீதான் அவரை காப்பாத்தணும். ஹிட்லர் எனக்கு கிடைச்ச நல்ல மனுஷன். அவர் என் கைவிட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. நீதான் எனக்கு கை கொடுக்கணும். சின்ன வயசுல அம்மா என்னை விட்டு போனதை என்னால தடுக்க முடியல. ஆனா இப்போ ஹிட்லர் என்னை விட்டு போறதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கேன். நீதான் சக்தி கொடுக்கணும். உன் காலில் சரண் அடைஞ்சிட்டேன். உன் புள்ளைய நீதான் கை தூக்கி விடணும். நீதான் காப்பாத்தணும். பூ கொடுங்கக்கா. இந்தாமா. ईशानाय फलचक्रा
சார் சொல்லுமா. என் ஹஸ்பண்டை நான் பார்க்கணும். யார? அந்த ஏஜேவையா? அந்த ஆளு தான் உன் பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறானாமா. அப்புறம் ஏமா திரும்ப திரும்ப வர? என்ன சார் பண்றது? அவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. என்னை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் பொறுத்து தானே போகணும். அவரை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இங்க பாருமா, அன்னைக்கு நீ பார்க்க போனப்ப கத்தி கூச்சல் போட்டு தலையில இடிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஏதாவது ஏட கூடமா ஆயிடுச்சுன்னா நாங்க தானே பதில் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் இருமா. ஒரு வாரத்தை உன் புருஷன்கிட்ட கேட்டுக்கிற. அவர் சம்மதிச்சா போய் பாரு. அது வரைக்கும் அந்த பெஞ்சில போய் உட்காரு. கடவுளே, அவர் எப்படியாவது சம்மதிக்க வை. ஏஜே, இங்க வாங்க. சொல்லுங்க. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? உங்க பொண்டாட்டி ஹாசினி. என் பொண்டாட்டி செத்து போயிட்டான். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அவளை போக சொல்லுங்க. கோவப்படாதப்பா, அந்த பொண்ணு அழுகுது. பார்த்து 2 வார்த்தை ஆறுதலா பேசு. ஆறுதலா பேசணுமா? நான் யாரால ஜெயில உட்காந்துட்டு இருக்கேனோ, நான் யாரால உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேனோ அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லணுமா? பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இதெல்லாம் அவளோட நாடகம். பிடிவாதம் பிடிக்காதப்பா. அழுது நடிச்சா யாராவது நம்பிடுவாங்களா? அதான் நீங்க நம்பிட்டீங்களா? அவளுக்காக ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல நீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இத்தனை நாள் என்கிட்ட யூஸ் பண்ணி என்னை ஏமாத்திட்டு இருந்தா. இனிமே என்னை ஏமாத்த முடியாது. அவன் 2-3 தடவை இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டா நான் அவளை மன்னிச்சு விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவன் அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் அவளை பார்க்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் அவளை பார்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஏதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணுமா? இத பாருங்க, அவ என்னோட எதிரி. அவளை அழிக்கிறது தான் என் வாழ்க்கையோட முதல் நோக்கம். அத போய் அவகிட்ட சொல்லுங்க. என்ன சார், ஆசையா வந்த பொண்டாட்டி இப்படி துரத்துறீங்க? புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும். ஏன் அடிதடி கூட தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு டைம் தான் சார். அதெல்லாம் அப்பப்போ மறந்துடணும். என்ன எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி 2 நாள் விளக்க மாத்தாலேயே என்னை அடிச்சு பொழப்பான். அப்புறம் பாய் கடையில பிரியாணி வாங்கி கொடுத்து வெள்ளை கொடிய காட்டி சமாதானம் ஆயிட வேண்டியதான். பொண்டாட்டினா அப்படிதான் சார். நீ சொன்னது பொண்டாட்டி. அவ பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி மாதிரி வேஷம் போட்டவன். அந்த ஹாசினி இருக்காளே, என்கிட்ட இருக்கிற பொருளை திருடுறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட காசை வாங்கி எனக்கு பொண்டாட்டிய பாசமா நடிச்சான். தெரியுமா? அது தெரியுமா உனக்கு? கத்தியால குத்திருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அந்த வலி போயிருக்கும். ஆனா கூடவே இருந்து நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். என்ன ஏமாத்திட்டான். அந்த வலி போகுமா? யாருமே இல்லாம அண்ணாந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த சமயத்துல ஆறுதல் சொல்ல வரவங்கள அவமானப்படுத்த கூடாது சார். எல்லாத்தையும் மறங்க சார். மன்னிக்கிறவன் தான் கடவுளுக்கு சமம். நான் மன்னிக்க மாட்டேன். அந்த கடவுளே வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த ஹாசினியை பார்த்தாலே அவளை கொல்லணும்னு தோணும். இல்ல என்ன நானே கொன்னுக்கலான்னு தோணுது. நான் மன்னிக்க மாட்டேன்.
வாங்க போ போ. இன்னைக்கு அந்த பென் டிரைவை எடுத்தே ஆகணும். ஆமாக்கா. அக்கா அக்கா அது இருக்கிற இடத்தை ஏஜி சொல்லிட்டாரா? ம் சொல்லிட்டாரு. எங்கக்கா? எங்க? பீரோல ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்காராம். அவ்ளோ ஈஸியாவா வைப்பாரு? ஈஸி, உள்ள வாங்க. ஈஸியா? இங்க பாருங்க, இந்த பீரோ ஃபுல்லா தேடணும். விடுக்கா, அன்னைக்கு பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு தெரியாமலே அப்படி தேடணும். இன்னைக்குதான் பிளேஸ் தெரிஞ்சிருச்சே, எடுத்துருவோம். ம் இந்தா இதுல தேடி பாருங்க. அக்கா அன்னைக்கு மாதிரி துபாக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சிட போகுது, பார்த்து எடுக்கணும்க்கா. அன்னைக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டோம். இப்பதான் ஏஜி தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பென் டிரைவ் மட்டும் கிடைச்சிட்டா போதும். அப்படி இல்லையா, எத்தனை கிடைக்குதோ அத்தனையும் தூக்கிட்டு போயிடுவோம். ஆனா ஏஜி மட்டும் ஜென்மத்துக்கும் இனி இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆக மொத்தத்துல எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிட்டாரு. சரி சரி சீக்கிரம் தேடுங்க. இதுலயும் தேடுங்க. இவளுங்க என்ன தேடுறாளுங்க? ஒருவேளை பென்ட்ரைவை தேடுறாளுங்களோ? ஐயோ, அன்னைக்கு ஹாசினி வீட்ல இருந்தா அவ வேறொரு டூப்ளிகேட் பென்ட்ரைவரை வச்சு இவங்களை டைவர்ட் பண்ணிட்டா. ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாசினி சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏஜே, என்ன பாட்டி, ஏஜி வந்துட்டாரா? இல்லையே. அப்புறம் எதுக்கு ஏஜின்னு நீங்க சொன்னீங்க? நாங்கெல்லாம் பயந்துட்டோம்ல. ஏஜேன்னு சொன்னா ஏன் பயப்படுறீங்க? அது உங்களுக்கு பிடிச்ச பேரை தானே சொன்னேன். அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும். ஏன் பயந்தீங்க? அம்மா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு ஏஜின்னு சொன்னீங்க? ஏஜேவுக்கு ஜெயில ட்ரெஸ் இல்லையா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, 2 செட் எடுத்துட்டு கிளம்புங்க. என்ன லுக்கு? அதான் எடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. இல்லன்னா ஹாஸ்னிக்கு அப்புறம் நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. சரி சரி போறேன். போங்க. ஆமா, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இங்க? ரூம சுத்தம் பண்றோம். அதுக்குதான் ஹாசினி இருக்கால்ல. ஆனா அவ ஏஜியோட பொண்டாட்டி கிடையாது. இனிமே ஏஜியோட ரூமை மட்டும் நாங்க 3 பேர் தான் பாத்துப்போம். கிளம்புங்க. போங்க. அப்பா முடியலடா. ஏய் தேடுங்கடி. ஓகே ஓகே. இந்தாங்க, இதுக்குள்ளேயும் பாருங்க. உனக்கு எதுவும் கிடைச்சதா? ஏய் கிடைச்சிருச்சு. இது போதும். இந்த எவிடன்ஸ் வச்சே விக்ரம் ஏஜேவை காலி பண்ணிடுவாரு. இதோட ஏஜேவோட ஆட்டம் க்ளோஸ். நம்ம ஆட்டம் ஆரம்பம். எஸ்.
என் புருஷனுக்கு எதிரான எல்லா சதியும் உடையணும். ஹிட்லர் ஜெயில இருந்து வெளியே வரணும். என்ன அவரை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்படி மடிப்பிச்ச வேண்டுதல் செய்யறேன். எப்படியாவது என் புருஷனை விடுதலை பண்ணு ஐயா. என் புருஷனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேன். ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேஷத்தை போட்டு வந்துருது. போங்கம்மா போமா.